வணக்கம். புதையல் வேட்டைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? தூரத்துல இருக்கிற தீவுகள், பழைய மேப்பு, அப்புறம் ஒளிச்சு வச்ச தங்க நாணயங்கள் இதெல்லாம் தானே. ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புதையல் வேட்டைக்கு போக போறோம். இந்த புதையல் எங்கேயோ தூரத்துல இல்ல, உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல, சொல்லப்போனா உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. வாங்க, இந்த பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தங்கம், வைரம், பணம் இதெல்லாம் தானா? இல்ல, இதை விட ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க வேறேதாவது இருக்கா? இந்த கேள்விதான் நம்மளோட சின்றைய தேடலோட ஆரம்ப புள்ளி. பூமியை தோண்ட தோண்ட புதையல் கிடைக்கிற மாதிரி இறைவனை பத்தி நினைக்க நினைக்க அவரை அடையலான்னு சொல்ற இந்த ஒரு உருவகம் இருக்கே, இதுதான் நம்ம முழு பயணத்துக்கும் வழிகாட்டியா இருக்க போகுது. இது சும்மா ஒரு ஒப்பீடு மட்டும் கிடையாதுங்க, இது நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய உண்மைய துறக்க போற சாவி. சரி, வாங்க நம்ம தேட போற 2 விதமான புதையல்களுக்கும் என்ன ஒரு முக்கியமான வித்தியாசம்னு பார்க்கலாம். ஒன்னு நாம வெளியில தேடுறது, இன்னொன்னு நமக்கு உள்ளேயே கண்டுபிடிக்கிறது. சொல்லப்போனா இந்த முதல் வகை புதையல் வேட்டையில நம்ம ரொம்பவே எக்ஸ்பர்ட்ஸ். மலைய குடைஞ்சு கடலுக்கு அடியில போய் பூமியோட செல்வங்களை நாம விடாம வெளியில கொண்டு வந்திருக்கோம். இது நமக்கு ரொம்பவே பழகி போன ஒரு விஷயம். இங்க பாருங்க, வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் பொருள் செல்வத்துக்காக நம்ம வெளியில தேடுறோம், இன்னொரு பக்கம் ஒரிக்கலும் அழியாத ஞானத்துக்காக உள்நோக்கி பயணம் பண்றோம். இதுல ஒன்னு தீர்ந்து போகும், ஆனா மற்றொன்று பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்கு பாருங்க. நாம வெளியுலக புதையல்களை தேடுறதுல அவ்ளோ பிஸியா இருந்ததுனால நமக்குள்ளேயே இருக்கிற மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத புதையலை கவனிக்கவே மறந்துட்டோம். சரி, புதையல் நமக்குள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்து இந்த உள்முக பயணத்தை எப்படி மேற்கொள்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இதுக்கான பதில் நாம வெளியில போற பயணங்களை விட ரொம்ப எளிமையானது, ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமானது. இந்த பயணம் பாத்தீங்கன்னா ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல ஆரம்பிக்குது. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குங்கிறத நீங்க ஏத்துக்கணும். அடுத்து உங்க கவனத்தை வெளியில இருந்து உங்களுக்குள்ள திருப்பணும். கடைசியா எந்த தயக்கமும் இல்லாம உங்களுக்குள்ள ஆழமா மூழ்கி அங்க என்ன இருக்குன்னு ஆராயணும். நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட இந்த அற்புதமான தினசரி சிந்தனை தொகுப்பு தான். இதுதான் நம்மளோட கைடு. அடுத்து நாம பார்க்க போற விஷயம்தான் ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. சரி, இந்த புதையல் எங்கதான் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு? பதில் உங்களை உண்மையிலே ஆச்சரியப்படுத்த போகுது. பொதுவா நாம என்ன நினைப்போம்? ஆன்மீகம் வேற, உடல் வேறேன்னு தான் நினைப்போம். ஆனா நாம இப்போ பார்க்க போற சிந்தனை அந்த பழைய பார்வையே மாத்தி நம்ம உடல ஒரு புனிதமான இடமா பார்க்க வைக்க போகுது. திருமூலரோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. இது முதல் பாதிதான். நம்மள பல பேர் உடம்ப ஒரு தற்காலிகமான அழிஞ்சு போற ஒரு விஷயமா பார்த்து அதை கண்டுக்காம விட்டுடுறோம். ஆனா கதையோட திருப்பம் இங்கதான் இருக்கு. இங்கதான் அந்த ட்விஸ்டே வருது. திருமூலர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடல் வெறும் கூடி இல்ல, அதுதான் ஆன்மீக புதையல பத்திரமா வச்சிருக்கிற பெட்டி. இந்த ஒரு வரி நம்ம உடம்ப பத்தின நம்ம மொத்த பார்வையையும் தலைகீழ மாத்துது. அப்போ இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க உடல் ஒரு சுமையோ இல்ல தடையோ கிடையாது. அதுதான் உங்க ஆன்மீக புதையல் இருக்கிற கருவூலம். அதனால உடம்ப நல்லா பாத்துக்கிறதுங்கிறது ஆன்மீக பயணத்தோட ஒரு முக்கியமான அங்கம். சரி, நாம இப்போ இந்த ஆய்வோட முடிவுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த ஆழமான உண்மையை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பாத்திரலாமா? உண்மையான புதையல் வெளியில இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதை தேடி நீங்க எங்கேயும் தூரமா போக வேண்டாம். அதுல இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா, அந்த புதையல் உங்க உடம்புக்குள்ளேயே தான் பத்திரமா இருக்கு. அதனால உங்க உடலை கவனிச்சுக்கிறது வெறும் உடற்பயிற்சி இல்ல, அது ஒரு ஆன்மீக செயல். அப்போ பாருங்க, இந்த உள்நோக்கிய பயணத்துக்கு மேப்போ கப்பலோ எதுவுமே தேவையில்லை. இத வெளியில போற பயணங்களை விட அதிக பலன் தரக்கூடியது. உண்மையான மேப் உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் அமைதியும் உள்நோக்கிய கவனமும் மட்டும்தான். இந்த ஆய்வை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். நீங்க உங்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா மூழ்கி பார்த்தா என்ன மாதிரியான விலை மதிக்க முடியாத செல்வங்களை கண்டுபிடிப்பீங்க? அந்த புதையல் வேட்டைய ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இதுதான் நினைக்கிறேன்.